நீங்க என்ன கேப்பீங்கன்னே இல்ல ப்ரோ. எனக்கு அதுதாங்க இல்ல police எனக்கு pressure பண்ணி தெரிஞ்ச அனுப்பிட்டாங்க. இன்டர்வியூ கரெக்டா இருக்காதுன்னு தோணுது. இல்ல பிரதர், இல்ல இது ரொம்ப ஆக்சுவலி ரூடா இருக்கு. நீங்க சரி நான் சாஃப்ட்டா வேணா பேசுறேன். சாஃப்டா பேசுறதுக்கு இல்ல, பெரிய செலிபிரிட்டியா நீங்க எது தெரியாம பண்ணுவீங்களா? எல்லாம் தெரிஞ்சா பண்ணுவீங்க. அதே மாதிரிதான் எங்களையும் நீங்க கூப்பிடணும். நீங்க வந்துட்டு எங்களை டம்ப் பண்ற மாதிரி இருக்குது. எதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ இன்டர்வியூ கூப்பிட்டீங்க எனக்கு புரியல. இவர்தான் கூப்பிட்டாரு அவர்ட்ட. எதுக்கு இல்ல எதுவுமே தேவை தெரியாம அவங்க 4 ஏன் o'clock பண்ணணும்? வர சொன்னா 4:30 வராங்க. பெரிய பெரிய செலிபிரிட்டி 4 o'clock கரெக்டா வந்துருவாங்க. Bro, அதெல்லாம் நீங்க சொல்ல வேணாம். எங்களுக்கும் நிறைய ஒர்க் இருக்கு. வித் பேமெண்ட்லயே கூப்பிட்டவங்க இருக்காங்க. இப்போ இன்டர்வியூ பண்றதுக்கு பேமெண்ட் தான் வாங்குறீங்களா? ஆமாங்க. சரி வந்து ஓகே இப்பதான் ஓகே. கேட்டேன். ப்ராப்ளம் பண்ணா டே ஆரம்பிச்சலாம்டா. போயிடலாம். இல்ல இது கரெக்டாவே இருக்காது. ஓகே ஓகே தான். இல்ல வேற ஆங்கர் நான் சொல்லவா? இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? என் ரீல்ல ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அந்த கமெண்ட் இப்படி வந்திருக்கு. அதுக்கு நீங்க என்ன வந்துட்டு ரியாக்ட் பண்றீங்கன்னு கேட்டா அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன வந்திருக்குன்னே தெரியாது. நீங்க எப்படி அந்த கேள்வி கேட்பீங்க? அந்த கேள்வி நான் கேட்கவே மாட்டேங்க. தெரியாது கேட்க. நீங்க என்ன சொல்றது எப்படி தெரியுமா? பேசுறவங்க வந்து 4 o'clockனா 4 o'clock வந்துக்கணும். 4:30 வந்து உட்கார்ந்துட்டு நீங்க இப்படி பேசுறீங்க. என்ன சொன்னீங்க? சொல்லிட்டு தான் இன்ஸ்டால நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. எங்களையும் கூப்பிட்டீங்க. ப்ரோ நாங்க பண்ணல ப்ரோ. நீ தாரா வரீங்க. இல்ல வேண்டாம். இல்ல ப்ரோ நீங்க உட்காருங்க. தாரா வரீங்க. பரவாயில்ல. இந்த மாதிரி யார்கிட்ட பிஹேவ் பண்ணாதீங்க. அதான் சொல்றேன். யாருமே கீழ கிடையாதுங்க. ஓகேங்களா? நீங்க ரீக்ரியேஷன் தானே பண்றீங்க அப்படின்ற பேரெல்லாம் வேண்டாம். இப்ப இன்டர்வியூன்னு எதுக்கு ஒருத்தவங்கள கூப்பிடுறாங்க புரியல எனக்கு. இல்லங்க ஒரு 2 மினிட்ஸ் இருங்க. நான் ஆங்கர் தான். சரி விடுங்க ப்ரோ. போன்னா போட்டு விடுங்க. இதுக்கு மேல என்ன ப்ரோ வாங்க போலாம். ஆனா ரொம்ப வஸ்ட் ப்ரோ அங்க வரையும் போனா மைக் கேட்காது. இல்லங்க. அவ்வளவுதான் ப்ரோ. இல்லங்க அவரு சின்ன தள்ளா இருந்தாரு. அவருக்கு தெரியுமா? இல்லங்க பண்ணணும்ல அதுக்காக. சாரிங்க இது வந்து ஒரு சின்னதா பிராங்க்ங்க. ஆக்சுவலா வந்து வந்து ரொம்ப சோகமாவே ஒரு கேமாவே ஜாலியாவே போயிட்டு இருப்பாங்க. சரி சின்னதா வந்து ஒரு பயமுறுத்தலாம் சொல்லி ஸ்டார்டிங் அவர் கூப்பிட்டு பண்ணலாம் ப்ரோ சொல்லிட்டேன் முன்னாடி. ஆமா இல்ல எல்லாமே எனக்கு தெரியுங்க. நீங்க கோயம்புத்தூர்ல இருந்தீங்க, படிச்சது எல்லாமே தெரியுங்க. அப்பா சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாமே தெரியும். ஓகேவா? கேட்டா சார். திவ்யா அண்ட் கணேஷ் அவர்கள் வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம். அதாவது ஒரு சாங் ரீக்ரியேட் பண்றது அப்படியே அச்சஸ்லாம் ரீக்ரியேட் பண்ற மாதிரி எங்கேயுமே நாங்க பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் உங்க இதுல பார்த்தோம். எப்படி? இது நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஐடியா இருந்துச்சு. கேட்கலாம். ரொம்ப நாள் உங்க ஐடியா இருக்கா? கொலாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்தேன். அவங்க நிறைய பேர் 6 months கொலாப் பண்ணுவாங்க. நார்மலாவே நல்ல வர்க்ஸ் இருந்தா நான் கொலாப் பண்ணிடுவேன். நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னா கொலாப் பண்ணுவேன். ஸோ அப்படி ரொம்ப நாளே பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 6 months கோயம்புத்தூர்ல இருந்தாங்க. நம்ம ஏரியா தான் அது. சரி ஓகே ட்ரை பண்ணலாம் சொல்லி 6 months கேட்டேன். ஆனால் அங்கே யார் கூடயுமே பண்ணதில்லை. பாய்ஸ் கூட பண்ணதில்லை. அவங்க ரொம்ப யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் ஓகே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தான் பிளான் பண்ணோம். அது அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு போயிடுச்சு. நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுற ஒரு பையன் வந்து என்ன கொலாப் பண்ணலாம்னு சொல்லி கூப்பிடுறாரு அப்படிங்கிறப்ப நீங்க எப்படி ஓகே சொன்னீங்க? அதுக்கு எனக்கு 2-3 பேர் எனக்கு கேட்டிருந்தாங்க. எனக்கு இவங்கள எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிடிக்கும். இல்ல பிடிக்கும் எனக்கு. நான் பாப்பேன். இல்ல அதாவது நான் இவங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன். உங்க வீடியோவை நான் மென்ஷன் பண்ணி எல்லாம் நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பண்ணிருக்கேன். நான் தனியாவே ரீக்ரியேஷன் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப இன்கம்ப்ளீட்டா இருக்கு அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. பேர் இருந்தா நல்லா இருக்கும். சரி இவங்களும் அந்த டைம் கேட்டாங்களா, சரி ஒரு வீடியோ பண்ணி பார்ப்போம். ஆனா ஒரு வீடியோ தான் அப்படின்னு நான் மைண்ட்ல நினைச்சேன். அப்புறம் பார்த்தா நான் தான் அதுக்கப்புறம் என்ன வீடியோ பண்ணலாம் நீட்டா பண்ணிடுவோம். ஒரு நல்ல ஒர்க் ஒன்று பண்ணிடுவோம் கூட அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பண்ணக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க. இப்போ வந்துட்டு சிங்கிளா பண்ணவே முடியல. இப்போ நீங்க வந்து சாங் ரீக்ரியேட் பண்ணலாம்னு நினைக்கும் போது டிட்டோ பார்த்தா காஸ்டியூம்ஸா இருக்கட்டும், அதிகமா விஜய் சாங்ஸ் தான் இருக்கு. இப்போ எவ்வளவு மெனக்கெடுவீங்க அந்த ரீக்ரியேஷனுக்கு? அது எஃபோர்ட்ஸ் ஜாஸ்தி தான், ரொம்ப ஜாஸ்தி தான். ஒரு லொகேஷன் நம்ம யோசிக்கணும். ஏன்னா சில சாங்ஸ் எல்லாம் பண்ண முடியாம கூட போகும், பிடிச்சிருக்கும். ஆனா நாங்க நிறைய வந்துட்டு இக்னோரே பண்ணிருக்கோம். இந்த லொகேஷன் இருக்காதே அப்படிங்கறதுக்காக எல்லாம். என்னென்ன சாங்ஸ் அப்படி இக்னோர் பண்ணிருப்பீங்க? நான் நிறைய சாங்ஸ் பார்த்திருக்கேன். கேரளா ரொம்ப இன்டீரியர் காட்டுக்குள்ள போற மாதிரி. இதுக்காகவே கேரளா மும்பைல இப்ப கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ப்ரோ. இப்போ ஆடியன்ஸ் ரொம்ப செட் ஆயிட்டாங்க. நிறைய பேர் வந்து என்னடா நீ என்ன பெரிய விஜயா, நீ என்ன பெரிய சூர்யாவா அப்படின்னு ஓட்டுற நிறைய சான்ஸ். ஆனா உங்க கமெண்ட்ல பாக்கும்போது மேக்ஸிமம் பாசிட்டிவா இருக்கு. சரி அதான் ஒரு 5000 கமெண்ட் வந்தாலே ஒரு 5 கமெண்ட் தான் கொஞ்சம் அதுவும் வந்துடும். ரொம்ப ஃபேனா இருக்கவங்க தான் நீ விஜயா நீ சூர்யாவா அப்படிங்கிற மாதிரி 4 கமெண்ட்ஸ் வரும். அது அவங்க ரொம்ப ஃபேனா இருக்கா அப்படி பேசுவாங்க. மற்றபடி நல்லா தான் வரும். இவர் வந்து பேசிக்கா டான்ஸர் நல்லா தெரியுது. நீங்க வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தான். எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணி டான்ஸ் ஆடுறீங்க? ரொம்ப கஷ்டம் தான். நான் அவ்வளவு திட்டுவாங்க. அந்த மாச்சோ பாட்டு பார்த்தேன் அப்படியே வந்து அச்சசலா ஹீரோயின் மாதிரி டான்ஸ் ஆடிருந்தீங்க. நான் பேசிக் கொஞ்சம் கொடுமைப்படுத்துவோங்களா, எனக்கு அதே மாதிரி வரலன்னா பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க. இல்ல அவ்வளவுதான் பண்ணுவேன் அப்படிமா. இல்ல உன்னால முடியும் பண்ணு பண்ணு. இவங்களோட எனர்ஜிக்கு என்னால வந்துட்டு கண்டிப்பா ஈடு கொடுக்கவே முடியாது. அந்த மாதிரிதான் இருக்கும். தெரியலையா நான் ரீல்ஸ்ல பார்க்கும்போது
அது அந்த பெண்டு அளவுக்கு கழி பண்ணிடுவோம். அவ்வளவு எஃபோர்ட் போட்டு வெளுத்துருவீங்க, பண்ணியே ஆகணும் அப்படின்னு. ஆமா. ரொம்ப ம். கிட்டத்தட்ட சண்டை இவரை போடுற இவரை லெவலுக்கு பேசுவோம். பாக்குறதுல விட என்னதான் பாப்பாரு. ம். நீ கரெக்டா பண்ணு அப்பதான் கரெக்டா இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டா கூட திருப்பி கேமரால பாத்துட்டு ஓகே இது கொஞ்சம் மாத்திக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணு. அப்படின்னு நான் வந்துட்டு போதும், நான் பார்க்க கூட மாட்டேன் சம்டைம்ஸ், நீங்களே பாருங்க அப்படின்ட்டு விட்டுருவேன். ம். அந்த மாதிரி நிறைய டைம் போயிருக்கு. இவங்க தான் அது ஃபுல்லா பாத்து பெர்ஃபெக்ட்டா வரணும்ப்பா, இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும், நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஓகே, ஒரு டான்ஸர்னால ரொம்பவே எதிர்பார்ப்பீங்க. பெர்ஃபெக்ட்டா பண்ணும்.